செஞ்ச தப்புக்கெல்லாம் போலீஸ்கிட்ட மாட்டாம செய்யாத தப்புக்கு மாட்டுறான் ஹீரோ. அந்த டைம்ல கொடுக்கிற நோயான ஹெச்ஐவியால வேற பாதிக்கப்படுறான். இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஜப்பான். கோவையில் ஃபேமஸாக இருக்கிற சேட்டு கடையில் ஓட்டையை போட்டு 200 கோடி நகையை யாரோ ஆட்டையை போட்டுடுறாங்க. ஸ்பாட்டுக்கு போலீஸ் வருது. ஓனரான சேட்டு நேராக உள்துறை மினிஸ்டர்கிட்ட போய் நின்றுடுறான். ஏன்னா மினிஸ்டருக்கும் அவனுக்கும் குடுக்கல் வாங்கல் லிங்க் இருக்கு. நகை திருட்டை கண்டுபிடிக்க ஸ்ரீதருங்கிற ஒரு தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அவரும் நகைக்கடையில் உள்ள சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு நைட்டு நகைக்கடைக்கு வெளியில் சாக்கடையில் ஒருத்தன் வந்துட்டு போகிறான். அதனால அந்த மக்கள் வாழ்கிற ஏரியாவில் போய் விசாரிச்சு பார்க்குறாரு. நைட்டு வந்துட்டு போனவன் ஆளும் எஸ்கேப்பு, ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் வச்சுருக்கான். அவன் யூஸ் பண்ணுற குப்பை வண்டியை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கோல்டு காயின் இருக்குது. அதில் ஹீரோ ஜப்பானோட படம் இருக்குது. ஒவ்வொரு திருட்டும் பண்ணும்போதும் நான் தான் இந்த திருட்டை பண்ணேன்னு சொல்லுற மாதிரி தன்னோட அடையாளத்தை விட்டுட்டு போறது தான் ஜப்பானோட ஸ்டைல். இப்ப ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ திருடுறதுக்கு ஒரு டீமே வச்சிருக்காரு. அதுல கங்காதர், இன்பம், ஐஷுன்னு மொத்தம் 3 பேர் இருக்கானுங்க. வெளிப்படையா இத்தனை நாள் ஜப்பான் திருட போலீஸ் கண்டுக்காம இருக்கிறதுக்கு காரணம் டிபார்ட்மெண்ட்ல உள்ள பல முதலைகளோட பலான வீடியோவை ஜப்பான் திருடி வச்சிருக்கிறது தான். எங்க அவனை பிடிச்சா நம்மளை பத்தின வீடியோவை லீக் அவுட் பண்ணிடுவான்னு பயந்து போலீஸ் கண்டுக்காம விட்டுட்டாங்க. இந்த டைம் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட கேஸுங்கிறதுனால கேஸ் சீரியஸ் ஆகுது. ஜப்பானை பத்தின எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிட்டு ஜப்பானை பிடிக்க கருப்புன்ற ஒருத்தரோட தலைமையில இன்னொரு டீம் தேட ஆரம்பிக்குது. மொத்தம் ஹீரோவை பிடிக்க 2 டீம் இறங்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஜப்பான் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்க ஜிஹெச்ல உட்காந்துருக்காரு. டாக்டர் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே தெளிவா செக் பண்ணிட்டு உனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்ல ஜப்பானுக்கு அதிர்ச்சி. ஏத்துக்க மனசும் இல்லாம வேற வழியும் இல்லாம ஜப்பான் ஐசு கூட வண்டியில சரக்க போட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஸ்ரீதர் ஜப்பானை பிடிக்க முடியலைங்கிறதுனாலையும் பிடிக்கவும் முடியாதுங்கிறதுனாலையும் அன்னைக்கு நைட்டு கடைக்கு பக்கத்துல சாக்கடை இருந்தவனை பிடிச்சி வந்து நீ தானே பண்ண ஒத்துக்கோன்னு அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. நான் குடிச்சேன்னு சொல்லி தான் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் திருடன் வேற தெரிஞ்சா என்னால அவங்கள பார்க்கவே முடியாதுன்னு இது எதுவுமே தெரியாத அந்த இன்னசென்ட் எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கேஸை முடிக்காததுனால ஸ்ரீதருக்கு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது. ஜப்பானுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு ஜப்பான் வாயாலேயே தெரிஞ்சுக்கிட்ட ஐசு ஹீரோ தலையில கண்ணை வச்சு எல்லா நகையும் அவர்கிட்ட ஆட்டையை போட பார்க்க ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சு அவனை பொழந்து கட்டிடுறாரு. ஹீரோவே அவரோட டீம்ல ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம உயிரோடய இருக்க போகிறோம். அது வரைக்கும் கிடைக்கிறது எல்லாத்தையுமே அனுபவிச்சு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிற ஜப்பான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் சஞ்சன் ஒரு பொண்ணை ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் இவரோட தயவால தான் இப்போ சினிமாவில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணை மீட் பண்ணி ஒரு டைமாவது பண்ணிடணும்னு முடிவோட போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கருப்பு ஹீரோவை அரெஸ்ட் பண்ண ஸ்பாட்டுக்கு வர ஹீரோ கர்நாடகாலையும் சில பல லீலைகள் பண்ணியிருக்கிறதுனால கர்நாடகா போலீஸும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ண ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஜப்பானை யார் அரெஸ்ட் பண்ண போறான்னு போலீஸ்குள்ளேயே வந்த சண்டையில ஹீரோயினை தூக்கிக்கிட்டு சினிமா கேரவன்ல எஸ்கேப். 2 ஸ்டேட் போலீஸும் ஜப்பானை சேசிங்ல துரத்திட்டு வர தூக்கிட்டு வந்த ஹீரோயினை ஒரு இடத்துல விட்டுட்டு ஹீரோ மட்டும் எஸ்கேப். பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஜப்பான் நினைக்கும் போது ஜப்பான் தலைக்கு பின்னாடி துப்பாக்கிய அது யாருன்னா ஸ்ரீதர். கருப்பை ஃபாலோ பண்ணி அவர் வந்திருக்காரு. எனக்கு என்னோட பலான வீடியோ எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களோட பலான வீடியோவை கொடுத்துட்டு நீ அடிச்ச 200 கோடியில 50 கோடியை எங்களுக்கு ஷேரா கொடுத்துருன்னு சொல்ல எந்த 200 கோடின்னு ஜப்பான் ஷாக் ஆகுறாரு. ஸ்ரீதர் நீ தான் பண்ணன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சேன்னு கையில வச்சிருந்த மொபைல்ல சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட ஜப்பானுக்கு 2வது அதிர்ச்சி. ஏன்னா அது இவர் பண்ணல, யாரோ பிளாக் ஷீப் ராபரி பண்ணிட்டு ஜப்பானை மாட்டி விட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஜப்பான்.